ஆண் வாரிசு. ஐயா கண்ணு ஒரு அரசு கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றினார். மாணவர்களிடம் சமூக நீதி, சமத்துவம், மனிதநேயம், பெண்களின் உரிமை, மூட நம்பிக்கை தீமை என மணிக்கணக்கில் பேசக்கூடியவர். அவருடைய வகுப்பறையில் அமர்ந்திருந்த மாணவர்கள் சார் மாதிரி சிந்திக்கணும் என்று பெருமையுடன் பேசுவார்கள். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் மனிதனின் வார்த்தைகளுக்கும் அவன் மனதுக்கும் இடையிலான முரண்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். ஐயாக்கனு பிறந்து வளர்ந்தது ஒரு சிறிய கிராமம். அங்கு இன்னும் வாரிசு என்றால் ஆண் குழந்தை, கொல்லி வைப்பது மகன், குடும்ப பெயரை காப்பது மகன் என்ற பழைய எண்ணங்கள் வேறு ஒன்றியிருந்தன. படிப்பு அவருக்கு அறிவை கொடுத்திருந்தாலும் அந்த எண்ணங்களை முழுமையாக அளிக்கவில்லை. திருமணமாகி ஒரு வருடத்தில் முதல் குழந்தை பிறந்தது. அழகான பெண் குழந்தை. மனைவி மீனாட்சி குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு அழுதாள். அது மகிழ்ச்சியின் கண்ணீர். ஆனால் ஐயா கண்ணுவின் முகத்தில் அந்த மகிழ்ச்சி முழுமையாக இல்லை. பரவாயில்ல, அடுத்தது ஆண் குழந்தையாக பிறக்கும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் குழந்தை பிறந்தது. அதுவும் பெண். அவருடைய முகம் இன்னும் வாடியது. 3வது முறையும் பெண் குழந்தையே. அன்று மருத்துவமனையில் இருந்தபடியே அவர் அமைதியாக வெளியே நடந்து சென்றார். மீனாட்சியின் தாய் அவரை அழைத்தாள். மாப்பிள, குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. ஆமாம். ஏன் இப்படி இருக்கிறீங்க? எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டுமா? அந்த வார்த்தை மீனாட்சியின் தாயின் இதயத்தை நொறுக்கியது. என்ன மாப்பிள இப்படி சொல்றீங்க? ஏற்கனவே டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? அவளுக்கு 3வது குழந்தையே ரொம்ப ஆபத்தான கண்டிஷனில் இருந்தது. அவளால் இந்த குழந்தைய தாங்குற சக்தி இல்லைன்னு சொன்னார். இதுக்கு மேலே அடுத்த குழந்தை பெற்றுக்க வேணாம். அவங்க உடம்பு தீர்னதுக்கு அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாரு. இனிமே அடுத்த குழந்தை பெற்றுக்கிட்டா ஒருவேளை அவளோட உயிருக்கே ஆபத்தாயிரும் என மீனாட்சியின் தாய் மருத்துவர் சொன்ன தகவலை மகளின் மேலிருந்து அக்கறையில் கூற எந்தவித பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தார் இரிய முகத்துடன். சில நாட்களுக்கு பிறகு அவர் நேராக சொன்னார், மீனாட்சி, இன்னொரு குழந்தை வேண்டும். மீனாட்சி அதிர்ச்சி அடைந்தாள். எனக்கு முடியாது. 3 பிரசவத்திலே உடம்பு ரொம்ப பலகீனமாயிடுச்சு. அவளுடைய தாய் மருத்துவரின் வார்த்தைகளை நினைவுபடுத்தினாள். மருத்துவர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இனிமேல் கர்ப்பம் தரிக்கிறதே ஆபத்து. அவளோட உடம்பு அதை தாங்காது. ஆனால் ஐயா கணு பிடிவாதமாக நின்றார். எனக்கு ஒரு மகன் வேண்டும். கணவனின் விருப்பத்திற்காக உயிரையே பணயம் வைத்தாள் மீனாட்சி. கடவுள் அவன் விருப்பத்தை நிறைவேற்றினார். 4வது குழந்தை ஆண். ஐயாக்கனுக்கு எல்லையில்லாத ஆனந்தம். அந்த நாளிலிருந்து வீடு முழுவதும் மாறிவிட்டது. 3 மகள்களும் வீட்டின் ஓரமாக நின்றார்கள். ஒரே மகன் வீட்டின் நடுவில் அமர்ந்தான். மகனுக்கு விலை உயர்ந்த பொம்மைகள், மகள்களுக்கு பழைய விளையாட்டு பொருட்கள், மகனுக்கு புதிய ஆடைகள், மகள்களுக்கு அக்காவின் பழைய ஆடைகள். மகனுக்காக தனி அறை, மகளுக்கு ஒரு அறை. ஊரிலே மிகப்பெரிய மிக சிறந்த பள்ளிக்கூடம் என பெயர் எடுத்த பள்ளியில் அவனை சேர்த்து படிக்க வைத்தார். ஆனால் மகள்களுக்கு சாதாரண பள்ளிக்கூடம். மகன் தவறு செய்தாலும் சிரிப்பு, மகள் தவறு செய்தால் கண்டிப்பு. 3 மகள்களும் தந்தையின் அன்புக்காக ஏங்கினார்கள். அப்பா என்று ஓடி வந்தால், போங்க தம்பி தூங்குறான் என்று அனுப்பி விடுவார். ஒரு நாள் மூத்த மகள் கேட்டாள், அம்மா, அப்பாவுக்கு எங்களை பிடிக்காதா? மீனாட்சியால் பதில் சொல்ல முடியவில்லை. அவள் மகளை அணைத்து கொண்டு அழுதாள். காலம் ஓடியது. 3 மகள்களும் நன்றாக படித்தார்கள். ஆனால் ஐயா கண்ணுவின் கவனம் முழுவதும் மகன் மீதே. இவன்தான் என் வாரிசு. இவன்தான் என்னை கடைசி வரை பாதுகாப்பான். இவனுக்காக தான் நான் வாழ்றேன் என்று பெருமையாக சொல்வார். மேலும் பொம்பளை பிள்ளைங்களால போகிற வீட்டுக்கு தான் பெருமை, ஆனால் ஆம்பளை பிள்ளைகளால் அப்பனுக்கு பெருமை என சுய தம்பட்டம் அடித்து கொள்வார். நாட்களும் கடந்தன. 3 மகள்களும் படிப்பில் கெட்டிக்காரிகள். ஆனால் அவர்களை ஒருபோதும் அவர் பாராட்டியதில்லை. 3வரும் படித்து தனியாரிலும் அரசு வேலையிலும் சேர்ந்தார்கள். மகள்களுக்கு வெறும் எளிமையாக கடமை என 3வரையும் மனமுடித்து வைத்தார். ஆனால் அவருடைய மொத்த சிந்தனையும் மகன் மீது, மகன் வாழ்க்கை மேல் மட்டுமே இருந்தது. மகனும் மருத்துவரானான்.
மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்றான். அங்கேயே வேலை, அங்கேயே திருமணம், அங்கேயே குடும்பம். ஆரம்பத்தில் வாரம் ஒரு முறை அழைத்தான், பிறகு மாதம் ஒரு முறை, பிறகு 6 மாதத்திற்கு ஒரு முறை. பின்னர் அதுவும் இல்லை. ஐயா கண்ணு தினமும் கைபேசியை பார்த்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு ஃபோன் பண்ணுவானா? மீனாட்சி சிரிப்பாள். நீங்கள் தான் அவனை உலகமே நினச்சிங்களே. ஒரு நாள் ஐயா கண்ணு தானே மகனுக்கு அழைத்தார். பேரன் எடுத்தான். ஹலோ, தாத்தா பேசுகிறேன். அந்த சிறுவன் ஆங்கிலத்தில் பேசினான். ஹூ ஆர் யூ? ஐ ஆம் யுவர் கிராண்ட்ஃபாதர். சிறிது நேரம் கழித்து குழந்தை சொன்னது, யூ ஆர் எ டர்ட்டி கிராண்ட்பா. டேடி செட் யூ ஆர் எ குட் மேன். ஐ டோன்ட் லைக் யூ. அந்த வார்த்தைகள் 1000 அம்புகளாக அவரது இதயத்தில் பாய்ந்தன. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அன்று இரவு முழுவதும் அவர் தூங்கவில்லை. சில மாதங்களில் ஒரு நாள் கல்லூரியில் இருந்தபோது அவருக்கு கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவமனை அவசர சிகிச்சை செய்தி தெரிந்ததும் 3 மகள்களும் ஓடி வந்தார்கள். ஒருத்தி மருத்துவமனையில் இரவு முழுவதும் இருந்தாள். ஒருத்தி மருந்துகளை வாங்கினாள். மற்றொருத்தி அம்மாவுக்கு துணையாக இருந்தாள். மருமகன்களும் தங்களுடைய தந்தையைப் போலவே அவரை கவனித்தார்கள். மகன் ஒரு குறுந்தகவல், டேக் கேர் டேட், ஐ ஆம் பிஸி. அவ்வளோதான். பல நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு அவர் உயிர் பிழைத்தார். வீட்டுக்கு வந்தார். அவரை குளிப்பாட்டியது மகள்கள், மருந்து கொடுத்தது மகள்கள், உணவு ஊட்டியது மகள்கள், இரவு தூங்காமல் பார்த்து கொண்டது மகள்கள். ஒரு நாள் அமைதியாக அமர்ந்திருந்த ஐயா கண்ணுவிடம் மீனாட்சி மெதுவாக கேட்டாள், ஒரு கேள்வி கேட்கலாமா? கேள். உங்களை இப்போ பார்த்துக்கிறது யார்? அவர் அமைதியாக இருந்தால். உங்கள் வாரிசு யார்? அவர் தலை குனிந்தார். நீங்கள் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சு மகனா? அவரது கண்கள் கலங்கின. அல்லது அன்புக்காக ஏங்கிய இந்த 3 மகள்களா? அவரால் பேச முடியவில்லை. மீனாட்சி தொடர்ந்து பேசினாள். நான் உயிரை பணைய வைத்து குழந்தை பெற்றேன். மருத்துவர் வேண்டான்னு சொன்னதையும் மீறி உங்கள் ஆசைக்காக இன்னொரு குழந்தை பெற்றேன். அவளது குரல் நடுங்கியது. ஆனால் 3 மகளின் மனசை நீங்கள் தினமும் கொன்னுட்டீங்க. ஐயாக்கவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இன்று உங்களை உயிரோடு வைத்திருப்பது யார்? அவர் அழுதார். உங்கள் மகள்கள். என்றைக்காவது உங்கள் மகன் உங்களை இப்படி பார்த்துருக்கானா? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அன்று இரவு 3 மகள்களையும் அழைத்தார். அவர்கள் அருகில் அமர்ந்தனர். நடுங்கும் கைகளால் அவர்களது கைகளை பிடித்தார். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. மூவரும் அழுதார்கள். நான் படித்தவன், ஆனால் உண்மையான வாழ்க்கை பாடத்தை படிக்காதவன். மாணவர்களுக்கு சமத்துவம் சொல்லிக் கொடுத்த நான் என் வீட்டிலே அநீதியை செய்தேன். அவரது குரல் உடைந்தது. ஆண் குழந்தைதான் வாரிசு என்று நினைத்தேன். இன்று புரிகிறது. வாரிசு என்பது சொத்தை பெறுபவன் அல்ல, பெற்றோரின் கண்ணீரை துடைப்பவன்தான். மகள்கள் தந்தையை அணைத்து கொண்டார்கள். அன்று முதல் அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் மகள்களின் அன்பை எண்ணி நன்றியுடன் கழிந்தது. ஒரு குடும்ப விழாவில் அவர் பேசும்போது அனைவரிடம் கூறினார், பெண் குழந்தை பிறந்த வீட்டில் லக்ஷ்மி பிறந்திருக்கிறாள் என்று சொல்வார்கள். அது வெறும் பழமொழி இல்லை, பெற்றோரின் முதுமையை தாங்கும் பல வீடுகளில் அந்த உண்மை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண் குழந்தை இருந்தால் மட்டும் வாரிசு என்ற எண்ணம் மனிதனை குருடனாக்கும். மகன் உயர்ந்தவன் அல்ல, மகள் தாழ்ந்தவள் அல்ல. குழந்தை என்பது குழந்தைதான். அன்பு காட்டுவோனே உண்மையான வாரிசு. அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கண்ணீரில் வருத்தமோ இருந்தது. அதே நேரத்தில் உண்மையை உணர்ந்த மன நிம்மதியே இருந்தது. ஒரு பெண் குழந்தையை இழிவாக நினைக்கும் சமூகம் ஒரு தாயின் தியாகத்தையும் ஒரு மகளின் அன்பையும் புரிந்து கொள்ளாத சமூகம். பெற்றோரின் முதுமையில் துணையாக இருப்பது பாலினம் அல்ல, பாசம். குழந்தைகளை ஆண் பெண் என்று பிரித்து வளர்ப்பது குடும்பத்தையே பிரிக்கிறது. சமமாக நேசித்து வளர்ப்பது மட்டுமே ஒரு நல்ல குடும்பத்தையும் நல்ல சமூகத்தையும் உருவாக்கும்.